ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாள். சஹ்ரானின் 13 முகாம்களில் பயிற்சி அளிக்கப்பட்ட 300 தீவிரவாதிகள் இன்னும் கைது செய்யப்படவோ புனர்வாழ்வு அளிக்கப்படவோ இல்லை என்றும், அவர்கள் கண்டி எசல பெரஹரவை தாக்கினால் என்ன செய்வது என்றும் கேட்டிருக்கிறார் உதய கம்மான் பில. இது ஒன்றும் சிரித்துவிட்டு கடந்து போகக்கூடிய கம்மான் பிலவின் வழக்கமான முட்டாள் கதைகளில் ஒன்று அல்ல. கம்மான் பிலவின் உளறல்களை ரசித்துக் கொண்டிருந்த நாட்கள் காலாவதியாகி கொண்டு வருகின்றன. எப்போதெல்லாம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் சம்பந்தமாக முக்கிய கைதுகள் நடக்கிறதோ, எப்போதெல்லாம் ஈஸ்டர் விசாரணைகள் சம்பந்தமாக முக்கிய அறிக்கைகள் ஊடகங்களில் வெளியாகிறதோ, அப்போது இந்த கம்மான் பிள்ளை என்ற பாத்திரம் வாரி சுருட்டி கொண்டு வந்து உட்கார்ந்து விடும். இப்போதும் அப்படித்தான். ஈஸ்டர் குண்டு விசாரணைகளில் இருந்து குற்ற புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவை நீக்குமாறு கோரப்பட்ட மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து விசாரணைகள் மேலும் சூடுபிடித்திருக்கின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான தற்போதைய புலனாய்வு விசாரணைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், இந்த விசாரணைகள் மூலம் உண்மை வெளிவரும் என்ற அதீத நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும், எந்த தடைகள் வந்தாலும் அவை அனைத்தும் நீக்கப்பட்டு ஒரு சுமூகமான சூழல் உருவாக்கப்படும் என்றும் அருட்தந்தை ரொஹான் சில்வா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கோவாளி கம்மான் பிலவின் பாரதூரமான கருத்துக்களும் இன்றைய திகதியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத நிகழ்வுகள் நடப்பது போல இருக்கும். ஆனால் அவற்றுக்கிடையே ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும். உலகத்தை உலுக்கும் ஒரு குற்றமும் சரி, நாட்டை உசுப்பும் ஊழலும் சரி, அதற்கு எந்த விதத்திலும் விதிவிலக்கல்ல. பாருங்கள், மஹிந்த ராஜபக்சவினுடைய புத்தாண்டு கொண்டாட்ட செய்தி என்ன சொன்னார்? மிக விரைவில் இந்த ஆட்சியை துரத்திவிட்டு ஆட்சிக்கு வரும் ஒரு பிரமாதமான திட்டம் தம்மிடம் இருப்பதாக சொல்லுகிறார். சரி, மஹிந்த ராஜபக்சவுக்கு அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியுமா? முடியாது. அரசியல் சாசனத்தின்படி முடியவே முடியாது. அப்படி என்றால் புதல்வர் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கிவிட்டு பிரதமராகும் அளவுக்கு உடலில் தெம்பு இருக்கிறதா? பிரச்சார பீரங்கியாக பழையபடி சுழல முடியுமா என்ற கேள்விகளுக்கு ஒரு காலமும் சாத்தியமில்லை என்பதே பதில். நடக்க கூட முடியாமல் 4 பேரின் உதவியுடன் கைத்தாங்கலாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவுக்கு முன்னர் போல தாவி போய் மேடையில் ஏறி குழந்தையை தூக்கி கேட்ச் பிடித்து நெஞ்சில் டமார் டமார் என்று அடித்து தேசப்பற்று கோஷம் போட முடியாது. ஆனால் அவரோ மிக விரைவில் ஆட்சியை பிடிக்கப் போவதாக சொல்லுகிறார். பொதுஜன பெரமுன மொத்தமாக துடைத்து எறியப்பட்டிருக்கும் நிலையில் எந்த குறுக்கு வழியை பற்றி மஹிந்த பேசுகிறார் என்றுதான் இங்கே சந்தேகமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் உதய கம்மான் பிலவின் எசல பிரகரம் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்ற கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. மஹிந்தவின் கருத்தையும் கம்மான் பிலவின் கருத்தையும் துண்டுச்சீட்டில் எழுதி அருகருகே வைத்து நோக்குவதா, அல்லது இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தமில்லாத கருத்துக்களா என்று ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். உதய கம்மான் பில மஹிந்த ராஜபக்ச கூட்டு 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தேவாலயங்கள், நட்சத்திர ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட தாக்குதலை பயன்படுத்தி தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் பிரச்சாரம் செய்து முஸ்லிம்கள் மீது வெறுப்பையும் வன்மத்தையும் விதைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் என்பதே சிறுபான்மை சமூகத்தின் கருத்து. அவர்களுடைய 2.5 வருட ஆட்சி மக்கள் புரட்சியால் வீழ்த்தப்பட்ட போதிலும் அதனை தொடர்ந்து வந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலம் அவர்களுக்கு ஆபத்தில்லாத சொகுசு சரணாலயமாகவே அமைந்தது. ஆக 2019 முதல் 2024ஆம் ஆண்டு வரை அவர்களது வாழ்வில் வசந்தத்துக்கு ஒரு குறையும் இருக்கவில்லை. எப்போது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஆட்சி மலர்ந்ததோ அன்றிலிருந்து இருப்பியல் நெருக்கடி ஒன்று அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இதனால்தான் கம்மான் பில பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதாகி இருக்கும் பிள்ளையானை பார்க்க கியூவில் நிற்கிறார். பிள்ளையான் யுத்தத்தை முடித்து வைத்த தேசிய வீரன் என்று சொல்லுகிறார். பிள்ளையானின் சட்டத்தரணியாகவும் வேடம் போடுகிறார். இதே போலத்தான் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்ட போது கம்மான் பிலவின் கூத்துக்களும் அமைந்திருந்தன. இவ்வளவு குழப்பத்துடன் கம்மான் பில நடந்து கொள்வதன் பின்னணியை இந்த அரசு ஆராயாமல் இருப்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆச்சரியம். சஹ்ரானிடம் பயிற்சி பெற்ற 300 பேர் புனர்வாழ்வு பெறாமல் இருப்பதாகவும், அவர்கள் பெரஹரவை தாக்கலாம் என்றும் கம்மான் பில சொல்லி இருப்பதானது ஒரு பாரதூரமான கருத்து. கோட்டாபயவின் 2.5 வருட ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த கம்மான் பிலவால் ஏன் அவர்களை இனம் கண்டு தண்டிக்க முடியாமல் போனது என்ற கேள்விக்கு கம்மான் பில என்ன பதில் வைத்திருப்பார் என்று புரியவில்லை. முழுக்க முழுக்க ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ சமூகத்தின் கண்ணீர் மேல் ஏறி ஆட்சிக்கு வந்துவிட்டு அரசியல் காரணங்களுக்காக முஸ்லிம் வெறுப்பை சந்தைப்படுத்தி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, அசாத் சாலி, ரிஷாட் பதுதீன் போன்றவர்களையும், அஹ்னாப் ஜசீம்,
ரம்சி ராசிக் போன்ற சமூக ஊடகங்களில் குரல் கொடுக்கும் அப்பாவிகளையும் கைது செய்து ஓரங்க நாடகமாடிவிட்டு நீதியான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மீண்டும் பழைய தீவிரவாத டேப் ரெக்கார்டர்களுடன் வந்திருக்கிறார் கம்மன் பில. கம்மன் பில சொல்வதை இன்று சாமானிய நபர் ஒருவர் நட்டுச்சந்தையில் சொல்லி இருந்தால் பயங்கரவாத தடுப்பு பிரிவு உடனே ஆளை அமுக்கி விசாரணைக்கு எடுத்திருக்கும். இந்த சட்டம் ஏன் கம்மன் பில மீது பாயாமல் இருக்கிறது என்றுதான் புரியாத புதிராக இருக்கிறது. உண்மையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது தீர்க்கப்படாத மர்மங்களால் ஆனது. இது ஒரு சதி என்று சொன்னார் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவரான தப்புல லிவேரா. சஹ்ரான் ஹஷீமை மேலிருந்து இயக்கியவர்கள் யார், அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பது பற்றி இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகள் பல ஆண்டுகளாக உளவுத்துறையினரினுடைய கண்காணிப்பில் இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு வெடிபொருட்களுடன் சென்று பின்னர் ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் திரும்பி வந்ததாக கூறப்படும் ஜமீல் என்பவர் அப்படி கண்காணிப்பில் இருந்த ஒருவர். அவர் குண்டை வெடிக்க வைக்க முன்னர் அவருடைய வீட்டுக்கு புலனாய்வு பிரிவினர் சென்றிருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை. சஹ்ரான் ஹஷீமுடன் தொலைபேசியில் உரையாடிய அபூஹிந்த் எனப்படும் நபர் யார், அவருடைய உண்மையான அடையாளம் என்ன என்று இன்னமும் கண்டறியப்படவில்லை. கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தின் குண்டுதாரியினுடைய மனைவி சாரா ஜெஸ்மின் சாய்ந்த மருதுவில் இருந்த ஒரு வீட்டில் நடந்த குண்டுவெடிப்பில் இறக்கவில்லை என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டு செத்து கிடந்தவர்களினுடைய டிஎன்ஏவுடன் சாராவின் டிஎன்ஏக்கள் முதல் 2 தடவையும் பொருந்தவில்லை. ஆனால் அதிசயமாக கோட்டாபய ஆட்சி காலத்தில் அது பொருந்தி வந்தது. இது எப்படி நடந்தது என்ற கேள்விக்கும் பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை. சாரா எங்கே இருக்கிறார் என்ற மர்மமும் துலங்கவும் இல்லை. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்த காலத்தில் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த நிலந்த ஜெயவர்தனவின் தொலைபேசி மற்றும் கணனியில் இருந்த தரவுகள் திட்டமிடப்பட்ட முறையில் அழிக்கப்பட்டது ஏன் என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை. இந்திய உளவுத்துறை 4 முறை எச்சரித்தும் இலங்கையின் பாதுகாப்பு பிரிவுகள் ஏன் மெத்தனமாக இருந்தன என்ற கேள்விக்கும் பதில் இல்லை. ஜனாதிபதி சிறிசேன இத்தகைய சிவப்பு எச்சரிக்கைகள் இருக்கக்கூடிய நிலையில் எப்படி நாட்டையும் மக்களையும் போட்டுவிட்டு சிங்கப்பூருக்கு சென்றார்? தாக்குதல் நடந்த தினம் சிங்கப்பூரில் இருந்து இலங்கை வரும் விமானங்களில் போதிய அளவு ஆசனங்கள் இருந்த போதிலும் ஏன் ஆசனம் எதுவும் இல்லை என்று ஜனாதிபதி ஆணைக்குழுவில் பொய் சாட்சி சொன்னார் என்ற அபத்தத்துக்கும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை. தாக்குதலுக்கு ISIS அமைப்பை பொறுப்பேற்குமாறு செய்ய உளவுத்துறையின் அதிகாரி ஒருவர் முயன்றதாக கூறப்படும் விவகாரம், சொனிக் என்ற புலனாய்வு பிரிவு அதிகாரியினுடைய சர்ச்சைக்குரிய செயல்பாடுகள். தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு சர்ச்சைக்குரிய லாரியை தடுத்து விசாரிக்க முயன்ற போது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தலையிட்டு நிறுத்தியமை என்று பலதரப்பட்ட சந்தேக பூக்கள் இந்த சதி எனும் மரத்தின் மேல் பூத்திருக்கின்றன. இவற்றுக்கு எப்போது விடிவு கிடைக்கும்? இலங்கை பிரஜைகள் எப்போது இந்த கொடூரத்தினுடைய பின்னணியை அறிந்து கொள்வார்கள் என்று ஆர்வமும் அங்கலாய்ப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வாதாடிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸினுடைய ஒரு சில கருத்துக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய சுரேஷ் சலே நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்பட்டிருந்தார். அப்போது பேசியிருந்த திலீப் பீரிஸ் சுரேஷ் சலே இந்த தாக்குதலின் பிரதான சக்தியாக இருந்திருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். பிரகித் எக்னலிகுட, உபாலி தென்னக்கோன், கீத் நோயர் போன்ற ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்படுதல் தாக்கப்படுதலினுடைய பின்னணியில் சுரேஷ் சலேவின் கீழ் இருந்த கிரிதலை ராணுவ முகாமின் ராணுவ புலனாய்வாளர்கள் கைதானதை சுட்டிக்காட்டிய திலீப் பீரிஸ் சுரேஷ் சலே ஒரு குற்ற சாம்ராஜ்யத்தை நிறுவிய விதத்தை விளக்கி சொல்லியிருந்தார். 2018ஆம் ஆண்டு கொலைப்புறத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற மஹிந்த தரப்பு மேற்கொண்ட முயற்சி நீதிமன்ற தீர்ப்பால் புஸ்வானமான கதை. அதனை தொடர்ந்து நடந்த மாவரல்ல சிலை உடைப்பு என்று ஒன்றுக்கொன்று தொடர்புபட்ட சங்கிலிகளை எல்லாம் உடைத்து கொண்டு போனார் திலீப் பீரிஸ். திலீப் பீரிஸ் சொன்ன ஒரு விஷயம்தான் இங்கே திடுக்கிட வைத்தது. அதாவது இப்போதும் சாட்சியாளர்கள் மிரட்டப்படுவதாக சொல்லுகிறார். இதை கேட்கும் போதே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. ஒரு சாட்சியாளரினுடைய வீட்டில் 5 கைக்குண்டுகளும் ஒரு பிஸ்டோலும் விசேட அதிரடிப்படை மூலம் போடப்பட்டிருந்ததாகவும் அவரது வீட்டில் இருந்த 6 நாய்களும் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருந்ததாகவும் அடுக்கி கொண்டு போனார் திலீப் பீரிஸ். இந்த விசாரணைகளில் ராணுவ புலனாய்வு பிரிவின் ஒரு சாராரின் அழுத்தம் இருப்பதாக சுட்டிக்காட்டிய திலீப் பீரிஸ், ராணுவம் என்பது ஒரு அரச நிறுவனம், அவர்கள் இந்த விசாரணைகளில் ஒத்துழைக்க வேண்டும், ஆனால் இந்த விசாரணைகளுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு ஒத்துழைப்பதில்லை என்று முறையிட்டார்.
அதேவேளை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவையில் அவர் சொன்னார். அடுத்த வருடம், அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் 8வது வருட பூர்த்திக்கு முன்னர் இந்த குரூரத்தினுடைய சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன்னே நிறுத்துவோம் என்று சொன்னார். வாதங்களை செவிமடுத்த நீதிபதி இது விளையாட்டு அல்ல என்றும் ஒரு உணர்வு பூர்வமான விவகாரம் என்றும் இதுவரையான விசாரணைகள் நமக்கு திருப்தியை அளிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இங்கே ஒரு முக்கியமான கட்டளை ஒன்றையும் நீதிபதி பிறப்பித்தார். சுரேஷ் சலேவின் சட்டத்தரணி என்ற போர்வைக்குள் ஒளிந்தபடி அரசியல் கருத்துக்களை அள்ளி வீசியவாறு நடமாடும் கம்மான் பிளவுக்கு இனிமேல் சுரேஷ் சலேவை சந்திக்க தடை விதிக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் சுரேஷ் சலேவின் முறையான சட்டத்தரணி மட்டும்தான் சுரேஷ் சலேயை பார்வையிட முடியும். கம்மான் பிளவின் அரசியல் சட்டத்தரணி வேடத்துக்கு ஆப்பு சொருகப்பட்டிருக்கிறது. திலீப் பீரிஸ் சொல்வது போல அடுத்த வருடத்துக்கு முன்பு சூத்திரதாரிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்களா? எல்லாவற்றுக்கும் முதலில் கம்மான் பிளவின் அபத்தமான கருத்துக்களுக்கு விசாரணைகள் நடக்குமா? மக்கள் அவதானத்தோடு இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.